கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உற்சாகத்தோடு ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு முக்கிய காரியம், இன்றைக்கு நமக்கு ஆராதனை முடிந்த பின்பு கர்த்தருடைய பந்தி உண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கும், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபத்தோடு வசனத்தை கேளுங்கள், ஜெபத்தோடு ஒப்புக்கொடுங்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வசன பகுதியை நாம் வாசிக்கலாமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான கிருபையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கிருபையான நேரத்திலும் ஆவியானவர் உமது வார்த்தையை எங்கள் மேல் விளங்க பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேன் உம்முடையவன், உம்முடையவர்களுக்காக உம்முடைய வசனத்தை எங்களிடத்தில் வெளிப்படுத்துவீராக. தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 69. எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை நாம் இந்த மாதம் முழுவதும் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட நபர்கள் நிற்கத்தான் செய்வார்கள். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, யோசேப்பினுடையதான அந்த 31வது வருஷம் 30 வயதாகும் பொழுது அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொல்லி அங்க வேதம் இருக்கும். அதிலிருந்து 14 வருஷத்துக்கு அப்புறமா சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? 14 இல்ல 19 வருஷத்துக்கு அப்புறமா சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? உள்ள என்ட்ரி ஆவாங்க. அப்ப அந்த நாட்கள்ல இருந்து சுமார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 7-8 வருஷம் அல்லது ஒரு 10ல இருந்து 15 வருஷம் யார் தான் பார்த்துக்கிறா? யோசேப்பு தான் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தான். இப்படி கூட சொல்லலாம், யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்புனான்ல, தானியத்தில் கொடுத்து அனுப்புவான். அதுல அவர்கள் கொடுத்த வெள்ளி பணத்தையும் அதிலேயே போட்டு சில பரிசு பொருட்கள் அதில் போட்டு கொடுத்து அனுப்பிடுவான். அதாவது தானியத்தை இலவசமாகவும் தன் சகோதரர்கள் தன்னிடத்தில் கொடுத்த வெகுமதியை பரிசு பொருளாகவும் திருப்பி என்ன பண்ணுவாரு? கொடுத்து அனுப்புவார். யோசேப்பு நினைத்திருந்தா அந்த காரியத்தை அடுத்த 14 வருஷத்துக்கும், அடுத்த 15 வருஷத்துக்கு, அடுத்த 20 வருஷத்துக்கு செஞ்சிருக்கலாமா? செஞ்சிருக்க முடியாதா? செஞ்சிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? பஞ்சம் வரும் பொழுதெல்லாம் இங்க இருந்து ஒரு லோடு என்ன பண்ணலாம்? அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சு நீங்க ஆக்கி சாப்பிட்டு உழைச்சிக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனா யோசேப்பு அப்படி செய்யல. 2 விசை அனுப்பினா 3வது விசை தன் தகப்பனை தன்னிடத்தில் அழைத்து வரும்படியாக அவன் ரதத்தை அனுப்பி தகப்பன் அந்த குடும்பத்தையே கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? எகிப்துக்கு கொண்டு வராரு. சரி, எகிப்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பஞ்ச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணிருக்கலாம்? கானானுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணல? அனுப்பல. அதே பட்டணத்துல ஒரு இடத்துல அவர்களுக்கு வாழ வைக்கும்படியாக அவர்களுக்கு ராம்சேஸ் என்கிற ஒரு இடத்தை என்ன பண்றாரு? ஒதுக்கி கொடுக்கிறார். அவங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப தகப்பன் மறிச்சிட்டார்.
இப்ப தகப்பன் மரிச்சிட்டாரு. தகப்பன் மரித்த உடனே தகப்பன் அடக்கம் பண்ண எல்லாரும் எங்க போறாங்க? இங்கேருந்து மம்ரே வரைக்கும் போறாங்க. ஆபிரகாமை அடக்கம் பண்ணதான அதே இடத்துல அடக்கம்னு மம்ரே வரைக்கும் போறாங்க. அங்க போனப்பையும் யோசேப்பு என்ன பண்ணல? அவர்களை அங்கே விட்டுட்டு, இது நம்முடைய தாய் பூமி, இது நம்முடைய கானான் தேசம், நீங்க இங்கேயே மறுபடியும் என்ன பண்ணுங்க, குடியிருங்கன்னு சொல்லி அவங்களை அங்க செட்டில் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணல? வரல. ஒரு 15 வருஷமா அல்லது 20 வருஷமா அல்லது 25 வருஷமா தன் குடும்பத்தை யோசேப்பு கண்மணி போல் என்ன பண்ணான்? காத்து வந்தான். அவர்கள் அந்நிய ஜனங்களா இருந்தாலும் யோசேப்புங்கிற ஒரு மனிதனுக்காக பார்வோன் என்ன பண்ண? அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான், பட்டணத்தை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து கொடுத்த அந்த யோசேப்புக்கு அவன் சகோதரர்கள் செய்த கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? நம் தகப்பன் மரித்து விட்டான், இனி இந்த யோசேப்பு நம்மை பகைப்பானா? தகப்பன் மரித்து விட்டான், இனி யோசேப்பு நம்மை பகைப்பானா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு தூதுவர் அனுப்புவோமோ, அது போல ஒரு நபரை எழுப்பி அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ணணும்? யோசேப்பு கிட்ட போகணும். போயிட்டு என்ன சொல்ற அப்படின்னா, உன் தகப்பன் மரிக்கும் முன்னே இதை உன்னிடத்தில் சொல்ல சொன்னான், ஆனால் அப்போது நேரம் கிடைக்கவில்லை. இப்பொழுது என்ன பண்றேன்? நான் தெரியப்படுத்துறேன். உன் தகப்பன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க சகோதரர்கள் எல்லோரும் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். நீ உன் சகோதரர்களை பகைக்க கூடாது. உன் சகோதரர்கள் உனக்கு செய்த தீமையை நீ என்ன பண்ணக்கூடாது? மனதில் வைத்து அவர்களை வஞ்சகமாக பழி வாங்க கூடாது. இதையெல்லாம் உன் தகப்பன் சொல்லிவிட்டு போனார்னு சொல்லி, இப்படி சொல்லுன்னு சொல்லி யோசேப்பு கிட்ட ஒரு ஆள் அனுப்புறாங்க. இப்ப அதை கேட்ட யோசேப்பு அழுது சொன்ன வார்த்தை தான் அதை நன்மையாக மாற்றினார். இந்த வார்த்தை யோசேப்புக்கு எப்ப பிறக்குதுன்னா, தன் குடும்பத்தாரால, தன் சகோதரர்களால, தனக்கு நெருக்கமானவர்களால அவன் அவ்வளவாய் அழுது அந்த வார்த்தையை சொன்னான். இவ்வளவு நன்மை செய்தும் அவங்க எப்படிதான் பாக்குறாங்க? பகையாளியா தான் பாக்குறாங்க. இவர்களுக்கு உதவி செய்யணும்னு யோசேப்புக்கு அவசியம் இல்லை. சட்டப்படி பார்த்தா, தர்மப்படி பார்த்தா, மனசாட்சியின்படி பார்த்தா யோசேப்பு அவர்களை கண்டுக்காமே போயிருந்திருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களை கண்டு கொண்டான், அவர்களோ அவனை கண்டுகொள்ளவில்லை. அவன் அவர்களை கண்டு கொண்டான், ஆனால் அவர்களோ அவனை கண்டுகொள்ள. ஏன்? அவர்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, இந்த இடத்துல இவ இருக்க மாட்டான். அநேகருக்கு அநேக விஷயங்கள், சில விஷயங்கள் புரியும். எப்படின்னா, நம்ம சிறு பிள்ளையா சிலரை பார்த்துருப்போம், சின்ன பிள்ளைகளை சிலரை பார்த்துருப்போம். இப்போ நம்ம சபையில் இருக்க சின்ன பிள்ளைங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க வளர்ந்து வருவதை நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். அந்த பிள்ளைங்களுடைய தோற்றம் என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? மாறும். ஆனால் அடையாளம் என்ன பண்ணும்? ரத்தமாச்சு. அடையாளம் தெரியாமல் இருக்கு. எங்கள் சபையிலேயே நான் இப்போ இடையில கன்வென்ஷன் போயிருந்தப்ப நிறைய பிள்ளைங்களை நான் பார்க்குறப்பெல்லாம் நம்ம சபையில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் எல்லாரும் 2 வயசு 3 வயசு பிள்ளைங்களா இருந்தாங்க. நான் அந்த சபையை விட்டு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஊழியத்துக்காக வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ போய் பார்க்குறேன் 13 வயசு 14 வயசு பிள்ளைங்களா இருக்கலாம். மூஞ்சி அடையாளம் தெரியுது. ஆனால் இவன் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கானா? நம்ப முடியாத அளவுக்கு நான் சில பசங்க வளர்ந்துருந்தாங்க. அப்போ யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும், இவனுடைய சாயல் பார்க்க யாரு மாதிரி இருக்கு? யோசேப்பு மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க அதை என்ன பண்ணலை? கண்டுகொள்ளலை, அலட்சியம் பண்ணாங்க. ஏன்? இவெல்லாம் இந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டான், ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பா வரமாட்டான். இவெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு அவர்களை கண்டுகொண்டு ஏதாவது ஒன்று செய்யணும். அவங்களுக்கு தீமை அல்ல, ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட இந்த யோசேப்பின் சகோதரர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உன் தகப்பன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்வது போல என்ன பண்ண நடிச்ச, இதுக்கப்புறம் நீ எப்படி இருப்ப? அவங்க கேட்கிற கேள்வியின் உள்ளர்த்தம் என்னன்னா, தகப்பன் இருக்கிற வரைக்கும் நீ தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக, எல்லா செல்ல பிள்ளைய போல நீ நடிச்சு, நீதான் இந்த 12 பிள்ளைகள்லயே மூத்தவனை போல, முதன்மனையானவனை போல நடந்து கொண்டதெல்லாம் சரி. இப்ப உங்க அப்பா இறந்துட்டார்,
இப்ப நீ அதே பாசாங்குத்தனமா இருப்பியா, இல்ல உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவியா? இவங்க பயம் என்ன? யோசேப்பு இன்னமும் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறான்? தகப்பனுக்காக தான் நம்மள வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பா செத்துட்டாருன்னா நம்மள என்ன பண்ண மாட்டான், மனுஷர்களா கூட மதிக்க மாட்டான். நிச்சயமா நமக்காக ஒரு கல்லறை என்ன பண்ணிடுவான், செதுக்கிடுவான்னு இவங்க பயத்தோடு யோசேப்பு கிட்ட ஆள் அனுப்பி கேட்கிறாங்க. ஆனா யோசேப்பு சொல்றான், நீங்க என்ன திருந்தவே இல்லை, இன்ன வரைக்குமே நீங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா? எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணீங்க, எங்க அப்பாவின் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க, என் தம்பிக்கு துரோகம் பண்ணீங்க, வயதான காலத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு மறுபடியும் துரோகம் பண்ணீங்க. இப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு, மறுபடியும் எனக்கு துரோகம் பண்ணும்படியான வார்த்தையை சொல்றீங்களே, நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு முக தோற்றத்தோடு அவர் அழுது கொண்டே இந்த வார்த்தையை சொல்றாரு. எனக்கு நீ எவ்வளவோ தீமை செஞ்சப்பா, நீ எனக்கு எவ்வளவோ தீமை செஞ்ச. நான் நினைச்சிருந்தா எனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சிச்சு. சிறைச்சாலையில உன்னைய வச்ச எனக்கு அங்கேயே கொல்றதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. நீ எவ்வளவோ செஞ்ச, ஆனா உனக்கு நான் இமையளவு என்ன பண்ணல, இது வரைக்கும் தீமை நினைக்கல. நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தேவன் நன்மையாக தான் மாற்றினார். இப்ப நம்ம இந்த மாசம் நான் ஏன் இதை சொல்லணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாசம் அநேகருடையதான எதிர்ப்புகள் நம்மை தேடி வந்தாலும், அநேகருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வந்தாலும், அநேகருடைய விரல் நீட்டுதல் நம்மை தேடி வந்தாலும், நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் பரிசுத்த ஆவியான இருக்கும் பட்சத்தில், என்னிடத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில், என்னிடத்தில் நேர்மை இருக்கும் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அதை தேவன் நன்மையாக என்ன பண்ணுவாரு, முடிய பண்ணுவார். நீ என்ன வேணா சொல்லிக்க, என்னிடத்துல உண்மை இருக்கு, என்னிடத்துல வேத வசனம் இருக்கு, என்னிடத்துல ஆவியானவர் இருக்கிறாரு, நான் யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, அதை அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். இப்ப இவங்க சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட கொண்டு ஆள் அனுப்பி கேட்கிற விஷயம் என்ன, நீ எனக்கு இப்போ ஒரு டிக்ளைன் பண்ணணும், எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நான் கேட்டா சொல்ல மாட்டேன்னு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். ஆனா யோசேப்பு சொல்றாரு, யோசேப்பு பதில்லாம் சொல்லல. அவர் என்ன மாதிரி பதில் சொன்னாரு, ஐயோ அண்ணா என்னைய பார்த்து இப்படி தப்பா நினைச்சிட்டியே அப்படிங்கிற அந்த சிம்பத்தியான வார்த்தையெல்லாம் சொல்லல. அவர் நேரடியாக சொன்ன வார்த்தை, நீ எனக்கு எவ்வளவோ தீமை செஞ்ச, நான் உனக்கு இது வரைக்கும் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், இனிமேல் அதான் என்ன பண்ணுவேன், செய்வேனே தவிர உன்னைய போல நான் என்ன பண்ண மாட்டேன், என்னைக்குமே நடந்து கொள்ள மாட்டேங்கிறத சிம்பாலிக்காவே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டு, மீண்டும் தன் உத்தமத்தை அவர் என்ன பண்ணாரு, காத்துக்கொள்ள ஆரம்பிச்சார். யாருக்கு தேவன் தீமையானதை நன்மையா மாத்துவார்? யாருக்கெல்லாம் அதை என்கிற இடத்துல, நீங்க நான் வாக்குத்தாரதன்ல சொன்ன அதை என்கிற அந்த இடத்துல நீங்க எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க. அதை நம்ம எதை சுட்டி காட்டுறோமோ அதை அதைன்னு சொல்லுவோம். நம்ம எதை விரல் நீட்டுகிறோமோ, எதை சுட்டி காட்டுகிறோமோ அதை பார், அந்த இடத்துக்கு போ, அதை கொண்டு வா, அதை வாங்கிட்டு வா. நமக்கு தீமையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், ரெண்டையும் நம்ம விரல் நீட்டி சொல்லுகிறது அது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிற எதை இங்க யோசேப்பு குறிப்பிடுகிறாரு, சகோதரர்கள் செஞ்ச சகல தீமைகளையும் அதை என்கிற ஒரு வார்த்தையில அவர் என்ன பண்றாரு, முடிக்கிறார். விலாவரியா சொல்லல, நான் இந்த மாதிரி வந்தேன், நெத்திக்குழியில போட்டீங்க, திரும்ப எடுத்தீங்க, திரும்ப வித்து போட்டீங்க, திரும்ப அங்க அடிமையா இருந்தேன், அங்க இருந்து சிறைச்சாலை வாசத்துக்கு போனேன், அங்க இருந்து அவ பேரோட போனேன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பலோடு புலம்பலாக மாறி இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த துன்பத்தை பேசியே நம்முடைய ஆயுள் காலத்தை என்ன பண்ணிடுறோம், தேய்ச்சி வச்சிடறோம். ஆனா யோசேப்பு தன் வாழ்க்கையில் கடந்து வந்ததான துன்பத்தின் பாதையை பேசி தன் ஆயுள் என்ன பண்ணல, தேய்க்கல. தன் துன்பத்தில் கடந்து வந்த அனைத்து பாதையிலும் ஒரே வார்த்தை சொல்ல, அதை நன்மையாக முடிய பண்ணினார், அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கடந்து வந்த அனைத்து பாதைகள், இந்த துன்பத்தையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுவதற்கு என்ன ஒரே ஒரு காரணம், அவன் தன் உத்தமத்திலேயே என்ன பண்ணான், நின்றான். உத்தமம் என்றால் என்ன, முதல் தன் தகப்பனிடத்தில் அவன் தன் உத்தமத்தை காண்பித்தான். என்ன உத்தமம், சகோதரர்கள் செய்கிறதான தவறுகளை அவன் சுட்டி காட்டினான். அண்ணன்கள்லாம் பொய்க்காரங்க, நான் மட்டும்தான் உண்மையானவன் அவன் நிரூபிக்கிறதுக்காக அல்ல, தன் தகப்பனுடைய காரியங்களை தன் தகப்பன் அனுமதி இல்லாமல்
தன் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள். உண்மை சொல்லியிருந்தாலும் வேற, அப்பா இந்த மாதிரி நாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு தேவைப்படுச்சு, நாங்க எடுத்து சாப்பிட்டோம், அது உண்மை. ஆனா இவங்க காண்பிக்கிறதான கதையெல்லாம் என்ன, நரி அடிச்சிருச்சு, புலி அடிச்சிருச்சு, பூனை அடிச்சிருச்சுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து கதை சொல்லுவாங்க. அப்ப யோசேப்பு இதெல்லாம் கவனிச்சு தன் உத்தமத்தை முதலாவது காண்பிக்கிறான். யார்கிட்ட? தன் தகப்பன் இடத்துல. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை நடக்கணும்னா நம்முடைய உத்தமத்தை ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா காண்பிக்கணும்? நம்முடைய குடும்பத்துல. முதல்ல குடும்பத்துல நாம் ஒருவருக்கு ஒருவர் உத்தமமான காரியங்கள் என்ன பண்ணணும்? பேசணும், சொல்லணும், கேட்கணும், ஆலோசனையாக கொடுக்கணும். முதலாவது உத்தமம் குடும்பத்துல தான். சிலருடைய உத்தம ஊர்ல இருக்கும், வீட்டுல இருக்காது. சிலருக்கு உத்தம வீட்டுல இருக்கும், ஊர்ல இருக்காது. ஆனா வேதம் குறிப்பிடுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் தன் முதல் உத்தமத்தை எங்க காண்பித்தான்? தன் குடும்பத்தில் காண்பித்தான். தவறுகளை சுட்டி காட்டணும். குடும்பத்துல யார் தவறு செய்தாலும், யார் எதை செய்தாலும் முதலாவது நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். அதற்குத்தான் நம்மை அந்த உறவில் தேவன் வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அப்பாற்பட்டது, சுட்டி காட்டுவது முதன்மையானது. ஒரு தவறு செய்கிறாள் என்றால் அதை அறிந்த நான் முதலாவது என்ன செய்யணும்? அதை போய், நீ செஞ்சது தவறு, நீ செஞ்சது தவறு. தாவீதின் இடத்துல போய் தீர்க்கதரிசிய தேவன் அனுப்புறாரு, நீ போய் நாத்தான்வேலாகிய நீ போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாவீது ராஜாவை பார்த்து நீ செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு வரணும். ராஜாவை போய் நீ ஆசீர்வதின்னு தேவன் அனுப்பல. ராஜாவை போய் நீ உன்னுடைய சந்ததி வளரும், உன்னுடைய எல்லை பெருகும், உன்னுடைய யுத்தங்கள் ஜெயமாய் மாறும், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லல. ராஜாவை நோக்கி தேவன் அனுப்புற ஆள் என்ன வார்த்தையை சுமந்து செல்கிறார் என்றால், சரிப்படுத்தக்கூடிய குற்றமான வார்த்தைகளை, சரிப்படுத்த வேண்டிய குற்றமான வார்த்தைகளை. இப்ப ராஜா கிட்ட போய் தீர்க்கதரிசி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு. ஒருவன் ஒரு பண்ணை நிறைய ஆடு வைத்திருக்கிறான். அந்த பண்ணை நிறைய ஆடு வைத்திருக்கிற ஒருவனிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டை எடுத்து அதை புசித்து கொன்று விட்டான். அதை கொன்று புசித்து விட்டான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? இப்ப ராஜா வேகமா கொந்தளித்து சொல்லுகிற ஒரு விஷயம், பண்ணை வைத்திருக்கிறவனுக்கு ஏன் அந்த ஒற்றை ஆடு மேல கண்ணு போச்சு? அவன் கொல்லப்பட வேண்டியவன். அப்ப நாத்தான் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை, அது நீதான். உனக்கு இல்லாத ஒன்றா நீ ஏன் உரியாவின் மனைவியை கண் வைத்தாய்? நீ செய்தது தவறு, நீ குற்றவாளி. அவர் எப்படி தீர்க்கதரிசி சொல்றார்? ராஜாவை பார்த்து, நீ குற்றவாளி, நீ தண்டனைக்குரியவன், நீ தப்பு பண்ணியிருக்கிற, நீ போய் மன்னிப்பு கேளு. எந்த ராஜாவாவது இந்த வார்த்தையை கேட்டா சும்மா விடுவானா? எந்த ராஜாவாவது இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டா சும்மா விடுவானா? நாமள என்ன பண்ணுவோம்? நம்மளை விட வயசுல ரொம்ப சின்னவங்க, அதிகாரத்துல சின்னவங்க, வசதியில சின்னவங்க, பொருளாதாரத்துல சின்னவங்க, வஸ்திரத்துல சின்னவங்க, இப்படி வைத்துக் கொள்ளலாம். நான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவனா இருக்கிறேன், அவன் எல்லாவற்றிலும் என்னோட சற்று கொஞ்சம் தாழ்மைப்பட்டவனா இருக்கிறான். அந்த தாழ்மைப்பட்டவனை பார்த்து சொல்றான், நான் தான் முதலாவது வந்தேன், நீங்க என்னை முந்தி கொண்டு போறீங்க, நீங்க செய்தது தப்பு, நீங்க ஒழுங்கா லைன்ல என்ன பண்ணுங்க, போய் நில்லுங்கன்னு சொன்னாலே என்ன வரும்? ரேஷன் கடைக்கு போறோம், 3000 ரூபாய் 4000 5000 பணம் தரேன்னு சொல்றாங்க, வேகமா போறோம். நம்மை போல சில நல்ல வசதி வாய்ப்புடையவர்கள் அந்த பணத்தை வாங்குவதுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. வசதி நிறைந்தவன் அந்த வரிசையில் நிக்கிறப்ப, வசதி இல்லாத ஒருவனை முந்தி அவன் போய் தனக்கு நான் தான் இந்த ஊருக்கே ராஜான்னு அவன் பேசுறப்ப, அந்த வசதி இல்லாதவன் என்ன சொல்லுவான்? யோ பின்னாடி வா, இங்க நிக்கிறோம்னா பார்த்தா மனுஷனா தெரியலையா, உன் பாட்டு வேகமா போயிட்டு இருக்கிற, பின்னாடி வாயா, வரிசையில வந்து நில்லையா. அவங்களுடைய தோரணை வேற மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயம் என்ன? வரிசையில வந்து நில்லு, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ எவ்வளவு பெரிய வசதி படுத்தனா இருந்துட்டு போ, லைன்ல வா வந்து. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த வசதி படைத்தவனுக்கு என்ன வரும்? அவங்க பேசுற பேச்சு கலவே இருக்காது. அது போல தாவீது ராஜாவுக்கு நாத்தானை குறித்த கோபம் பயங்கரமா வந்திருக்கணும்.
நாத்தானை போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கணும். என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் யாரு செஞ்சது? முந்தின ராஜா செஞ்சது. சவுல் செஞ்சிருக்காரு. சாமுவேல் அடிக்கல, ஆனா சாமுவேல் கிட்ட இப்படிப்பட்ட சில கடினமான சில வார்த்தைகளை அவர் போட்டிருக்கிறார். அவர் சொல்லுவாரு, சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, தீர்க்கதரிசியே என்னமோ பண்ணிக்க, நான் இப்படித்தான் மரியாதையா வந்து என்ன பண்ணு, என் மானம் கப்பல் ஏறாதபடிக்கு நர்சாட்சி சொல்லு, இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் அது பண்ணணும் ஒரு மாதிரி மிரட்டுதல் தோனியில பேசுவார். இதையெல்லாம் பார்த்தா நாத்தானுக்கு இப்ப எப்படி இருக்கும்? அவனையே கொன்னவன் தான் இங்க இருக்கிறவன். யாரு? அந்த ராஜாவுடைய ஆட்சியவே காலி பண்ணவன் தான் இங்க ஆட்சியில இருக்கிறான். இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உள்ள ஒரு பயத்தோட கர்த்தருடைய வார்த்தையை சுமந்துக்கிட்டு போறாரு. ஆனா அந்த தாவீது ராஜா அந்த வார்த்தை என்ன பண்றாரு? கேட்கிறார். ஏன் தாவீதுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுத்து கட்டுவேன்னு கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை இருக்குல்ல. தாவீதுடைய வாழ்க்கை அவன் வாழும் பொழுதே இடிக்கப்பட்டுச்சு. அவன் கூடாரம் அவன் வாழும் பொழுதே இடிக்கப்பட்டுச்சு. அவன் கூடாரம், அவன் ராஜ்யம் அவன் வாழும் பொழுதே உடைக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன? அவனுடையதான சிந்தைகள் மாற்றம் ஏற்பட்டுச்சு, அவனுடைய செயல்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவன் காப்பாற்ற வேண்டியவைகளை அவன் பலி கொடுக்க ஆரம்பித்தான். அவனுக்குள்ள பெருமை ஏற்பட்டுச்சு, அவனுக்குள்ள எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த விழுந்து போக ஆரம்பிச்சான். விழுந்து போய் கொண்டிருக்கிற தாவீதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் விழுந்து கொண்டிருக்கிறான், அவன் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அவன் கட்டப்படணும்னா நீ அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஒருவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய தன்மையில மாறணும்னு சொன்னா சில விஷயங்களை சுட்டி காட்டுவது தப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு எதை சுட்டி காட்டினா, தன் சகோதரர்கள் தவறான வழியிலே நடந்து வளர்ந்து பெரியவர்களாய் இன்னும் பல தீமையான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே லேவி மற்றவர்களாக சேர்ந்து என்ன பண்ணாங்க, தன் சகோதரி தாமாரை பலவந்தம் பண்ணினவனை வீடு பூந்து ஊரு புகுந்து இருக்கிற அனைத்து பேரையும் கொன்றவங்க தான் யாரு? யோசேப்பின் சகோதரர்கள். யோசேப்பின் சகோதரர்கள் வெறும் ஒரு நல்ல பிள்ளைகளோ அல்லது பால் குடிக்கிற குழந்தைகளோ கிடையாது. பகை வைத்து வஞ்சகம் வைத்து பழி வாங்கக்கூடியவர்கள் தான் யாரு? யோசேப்பின் சகோதரர்கள். அவர்களை திருத்த வேண்டும் என்றால் யார் திருத்தணும்? யோசேப்பு தான் திருத்தணும். இப்ப யோசேப்பு சொல்றாரு, தன் உத்தமத்தை காண்பிக்கிறார் தகப்பனிடத்துல. தகப்பனே, அவர்கள் ஏற்கனவே இப்படிப்பட்ட நபர்கள் இப்ப இந்த மாதிரி வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய பண்ணையில கை வச்சாங்க, நாளைக்கு வேற பண்ணையிலும் என்ன பண்ணுவாங்க, கை வைப்பாங்கன்னு சொல்லி அவன் தன் உத்தமத்தை முதலாவது தன் குடும்பத்தில் காண்பித்தான். இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உத்தமத்தை நாம் காண்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை நன்மையாக நமக்கு அவர் மாற பண்ணுவார். நம் குடும்பத்துல நம்ம உத்தமமா இருப்போம், குடும்பத்துக்கு உண்மையா இருப்போம், அப்பா கிட்ட உண்மையா இருப்போம், அம்மா கிட்ட உண்மையா இருப்போம், கூட பிறந்த சகோதரி கிட்ட உண்மையா இருப்போம். அந்த உண்மையை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். துன்பம் வந்தாலும் அதை நன்மையாக என்ன பண்றாரு, மாற பண்ணுகிறார். யோசேப்பு வாழ்க்கையில வந்த துன்பம் எல்லாம் நன்மையா மாறும்னா, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பமும் நன்மையா மாறணும்னா நாம் நமது உத்தமத்தில் நிற்கணும். அந்த உத்தமத்தின் முதல் அடையாளம் என்ன? உண்மையான வாழ்க்கை, உண்மையை பேசுவது. யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை கூட உண்மையாகவே அவன் என்ன பண்ணான், சொன்னான். அந்த உண்மையான வார்த்தையை பேசும் பொழுது யோசேப்பின் தோல்ல எந்த ஒரு பெருமிதமும் என்ன பண்ணல, ஏறல. அவனுடைய தலையில எந்த விதமான கிரீடமும் என்ன பண்ணல, ஏறல. அவன் கண்டதை உண்மையாகவே அவன் என்ன பண்ணான், சொன்னான். அப்ப அந்த உத்தமமான வாழ்க்கை என்றால் உண்மை பேசி பழக வேண்டும். அதை எனக்கு தேவன் நன்மையாக மாற்ற வேண்டும் என்றால் நான் முதலாவது உண்மைகளை பேசி பழகக்கூடியவனாய் இருக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, யாரிடத்திலும் சரி, உண்மையான வார்த்தைகளை பேசணும். யோசேப்பை அடிமையாய் கொண்டு போன எகிப்து தேசம் எப்படிப்பட்ட வார்த்தையை தான் பேசி கொண்டிருந்தான்? உண்மையான வார்த்தைகளை தான் பேசி கொண்டிருந்தான்.
தன் சகோதரை சந்திக்கும் பொழுதும் அவன் என்ன வார்த்தையை தான் பேசிக் கொண்டிருந்தான்? உண்மையான வார்த்தையை தான் பேசிக் கொண்டிருந்த தவிர அவன் எந்த இடத்திலையும் தன் பதவியை முன்வைத்தோ, தனக்கு இருக்கும் அதிகாரத்தை முன்வைத்தோ, தனக்கு இருக்கும் செல்வத்தை முன்வைத்தோ அவன் எந்த வார்த்தையையும் பேசவில்லை. அவன் உண்மையை மாத்திரம் பேசினான். அதனால் அதை அவனுக்கு அவர் நன்மையாக முடிய பண்ணினார். நன்மை வர்றதுக்கு அநேக பொய்கள் வழக்கமா சொல்றதுதான். ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன சொல்லணுமா? 1000 பொய் சொல்லணுமா? ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையை சொல்லு. நீ நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல உண்மையை சொல்லு. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உண்மையை சொல்லு. தேவ சமூகத்துக்கு வந்தா உண்மையாயிரு. ஜெபத்திலையா உண்மையாயிரு. உபவாசமா உண்மையாயிரு. வேதவாசனமா உண்மையாயிரு. ஆராதிக்கிறியா உண்மையா ஆராதனை செய். அப்ப எல்லா காரியத்திலையும் நீ உன் உண்மையை காண்பிக்கும் பொழுது அந்த உண்மை உள்ள மனுஷனை அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை என்ன பண்றாரு? நடத்துகிறார். யோசேப்பு தன் உத்தமத்தில் தன் உண்மையில் நிலைத்திருந்தான். யோபு தன் உத்தமத்திலேயே நின்றான். யோபுவின் மனைவி கேட்கிறாங்க யோபுவை பார்த்து, நீ இன்னமும் உத்தமத்திலேயே நிக்க போறியோ? உத்தமத்துல நின்று உண்மையை பேசி என்னத்தை கண்ட என்னத்தை சாதிச்ச. ஆனா உண்மையுடையதான பவர் பொய் பேசுறவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. உண்மையோட பவர் பொய் பேசுறவங்களுக்கு என்ன பண்ணாது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்துக்கு இருக்கிற வல்லமை பொய்க்கு கிடையாது. அப்படி இருந்தா வசனம் பொய்யாயிரும். வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை சொல்லு, சத்தியத்தை அறிவி, அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ உண்மையை பேசு, உன் தலையே போன அந்த சத்தியம் உன்னைய காப்பாற்றும். அந்த உண்மைக்கு புறம்பான உன் வார்த்தைகள் போகாத பட்சத்தில் அந்த உண்மையே உன்னை காக்கும். ஒரு பாட்டு இருக்குமே, என்ன பாட்டு? தர்மம் தக்க சமயத்தில் சத்தியத்தை பேசினா உன் உயிர் என்ன பண்ணும்? காக்கப்படும். நன்மைக்காக பொய்களை பேசி, நன்மைக்காக பொய்யான காரியங்களை சொல்லி, நன்மைக்காக மற்றவர்களை கைவசப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு முகஸ்துதி செய்து கொண்டு அவரிடத்துல தஞ்சம் புகுந்து இருப்பதை விட சத்தியத்தை பேசு, சத்தியத்துக்கு சத்ருவாகு. அந்த சத்தியம் நான் உன்னை விடுதலையாகும். நிச்சயம் அந்த சத்தியம் விடுதலையாகும். பொய் பேசி மழுப்பலான காரியங்களை சொல்லி மற்றவர்களை ஏமாத்தலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், சத்தியம் இருக்கா? உண்மையான வார்த்தை இருக்கா? அவன் உண்மையுள்ள மனுஷன் தானா? அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னை அநேகத்தின் அதிபதியாக நான் என்ன பண்றேன்? வைக்கிறேன்னு தேவன் சொல்றாரு. நீ கொஞ்சத்துல உண்மையா இரு, நீ கொஞ்சத்துல உத்தமமா இரு, நீ அந்த கொஞ்சத்துல உத்தமத்துல நிலைத்திரு. அந்த கொஞ்சம் என்கிறது எதுவா வேணா இருக்கலாம். அது நம்முடைய பலவீனமா இருக்கலாம், நம்முடைய இயலாமையா இருக்கலாம், நம்முடைய தேவையா இருக்கலாம், நம்முடையதான நெருக்கமா கூட இருக்கலாம். அந்த கொஞ்சம் அதுலயும் உண்மையா இருந்தோம்னா பரிபூர்ணமான நன்மையை தேவன் நமக்கு தருவார். ஏன்? அதை அவர் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுடைய ராஜ்யம் இடிக்கப்பட்டு நிர்மூலமாக வேண்டியது. ஆனா அவன் மீண்டும் தன் உத்தமத்தை என்ன பண்ணான்? கையில் எடுத்தான். அவன் தேவ சமூகத்துல போய் கேட்கிறான். அவன் ஆத்மா துக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு போகுது. எதற்கு துக்கம்? ஆவிக்குரிய துக்கம். அவன் தேவ சமூகத்துக்கு துக்கமுகத்தோடு போகிறான். என்ன துக்கம் அது? ஆவிக்குரிய துக்கம். நான் செய்த தவறுக்கு அவன் துக்கமுகத்தோடு தேவ சமூகத்துக்கு போகிறான். அப்படி தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவன் அவனுக்கு மன்னித்து அவனை அப்படி அனுப்பி விட்டாரா? அவன் துக்கப்பட்டான், அவன் உத்தமத்துக்கு திரும்பினான், அவன் உண்மைக்கு திரும்பினான். திரும்பின அவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவன் அவன் அந்த காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவன் பொய் பேசின காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவன் அவதூறு செய்த காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவன் தேவனை விட்டு தூரம் போன காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்துக்கு ஏற்ற தண்டனையும் கொடுத்து, இவன் உத்தமத்துக்கு திரும்பி அந்த உத்தமத்தை கண்டு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, இவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்த காலத்துக்கு ஏற்ற தண்டனையும் கொடுத்து அவன் அனுப்பி வச்சார். தேவன் தாவீதுக்கு இரண்டையுமே கொடுத்தார். ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு, தண்டனையும் கொடுத்தார். தண்டனை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் வேண்டுமானால் தண்டனையும் இருக்கிறது.
அப்ப தேவன் தாவீதை பார்க்கும்போது தாவீதை தேவன் மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு தாவீது என்ன விஷயத்தை செய்தார்னா, தன் உத்தமத்துக்கு அவர் திரும்பினார், தன் உண்மைக்கு அவர் திரும்பினார். நமக்கு மேல் இருக்கக்கூடிய தீமையானதை ஒருவேளை தாவீது அந்த விஷயத்திலேயே அவன் ஊறி கிடந்திருந்தார்னா, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறி இருக்கும்? ஒரு சாட்சி இல்லாத, ஒரு நன்மை இல்லாத, ஒரு குழப்பமான வாழ்க்கையாவே இருந்திருக்கும். ஆனா தாவீது செய்த பாவத்தை தேவன் நன்மையாக என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த பாதையில நாம் செய்து வந்த சில தவறுகளை எல்லாம் அதை தேவன் நன்மையாக மாற பண்ணும்னா, அந்த தவறுல இருந்து வெளியே வந்து உத்தமத்துக்கு திரும்பும் பொழுது, உண்மைக்கு திரும்பும் பொழுது, நாம் முந்தி இருந்த அந்த பாவத்தின் வாழ்க்கைக்கு கொஞ்சம் தண்டனையும் இருக்கு. ஆனா அந்த பாவத்தின் வாழ்க்கையின் தேவன் நன்மை என்ன பண்ணுவாரு? அதனாலதான் சாலமனுக்கு உலகத்துல இருக்காத ஞானத்தை அவனுக்கு என்ன பண்ணாரு? எந்த பிள்ளைக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை யாருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? தாவீதின் பிள்ளையாகிய உரியாவின் மனைவியாகிய பச்சைபாலுக்கு பிறந்த சாலமோனுக்கு அந்த ஞானத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அந்த உண்மைக்கு தக்க பலன் தான் அந்த சாலமன். அந்த உண்மைக்கு தக்க பலன் தான் சாலமனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். அந்த உண்மைக்கு தக்க பலன் தான் தாவீது ஆசைப்பட்ட ஆலயத்தை தேவன் என்ன பண்ணாரு? நாம் விரும்புகிற காரியம் நடக்கணும், என்ன வேணும்? நம்ம நிறைய விஷயம் ஆசைப்படுவோம், நிறைய விஷயம் பிரயாசப்படுவோம். அது நடக்கணும், என்ன வேணும்? உத்தமத்துக்கு திரும்பணும், உண்மைக்கு திரும்பணும். தாவீதுக்குள்ள பல ஏக்கங்கள், ஆசைகள் இருந்துச்சு. ஆனா தேவன் நிறைவேற்ற விடல. அவன் அந்த தவறுகள் செய்ததுக்கு அப்புறமா மீண்டும் அந்த உண்மைக்கு நேரா திரும்பும் பொழுது அவன் அப்படியே வழி விலகி போகல. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சறுக்கல் என்ன பண்ணும்? வரும். சறுக்கல் இல்லாத மனிதர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில சறுக்கல் இருந்துச்சு. அந்த சறுக்கலிலும் அவன் உத்தமனாய் இருந்தான். எனக்கு சறுக்கல் வரும், நான் உத்தமனா இருக்கிறேனா? எனக்கு சறுக்கல் வரும், நான் உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறேனா? எனக்கு சறுக்கல் வரும், நான் எப்படிப்பட்டவனா அந்த இடத்துல நான் ஹேண்டில் பண்றேன் அந்த விஷயத்தை. தாவீதுக்கு சறுங்கினான். அவனுக்கு சுட்டி காட்டப்பட்டுச்சு. தான் சறுக்கினதை அவன் நிதானித்து கொண்டு மீண்டும் என்ன பண்றான்? உத்தமத்துக்கு திரும்புறான். யோசேப்புக்கு சறுக்கலான சில விஷயங்களை எல்லாம் போத்திபாவின் மனைவி என்ன பண்ணாங்க? காண்பித்து கொடுத்தாங்க. அவன் சறுக்காமல் தன் உத்தமத்தில் என்ன பண்ணான்? நிற்க ஆரம்பிக்கிறான். அந்த உண்மையை கண்டு அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்து வந்த துன்பத்தின் பாதையெல்லாம் தேவன் நன்மையாக என்ன பண்ணார்? மாற பண்ணார். வாசிங்க யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:5 நினைக்கிற வாசிங்க. பச்சை கிளை தின்னது, முசுக்கட்டை பூச்சி தின்னது, வெட்டி கிளி தின்னதுன்னு வரும் அந்த வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 1ஆம் அதிகாரம் 4ல வாசிங்க. போதும். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது. யோவேல் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பச்சைப்புழு விட்டதை வெட்டிக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்ததை எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில அவர்கள் பச்சைப்புழு விட்டதெல்லாம் என்ன பண்ணுமா? வெட்டிக்கிளி தின்னுமா? வெட்டிக்கிளி விட்டதெல்லாம் யார் தின்னுமா? பச்சைக்கிளி தின்னுமா? பச்சைக்கிளி விட்டதெல்லாம் யார் தின்னுமா? முசுக்கட்டை பூச்சி தின்னுமா? அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே மீதம் இருக்க கூடாது என்று சொல்லி அவன் சகோதரர்கள் அவனை கொண்டு போய் எங்க விட்டாங்க? எகிப்துக்கு விட்டாங்க. இங்க இருந்து அவனுடைய தன்மானத்தை முதல்ல உறிஞ்சு கொண்டு போய் என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க. குழியில போட்டதோடு விடல, அதுல இருந்து எடுத்து அடிமையாக என்ன பண்ணாங்க? போட்டாங்க. அடிமையாக மட்டும் விடல, அங்க இருந்து அவன் அடிமையாக விற்கப்படுகிற இடமைக்கு என்ன பண்றான்? போகிறான். அதோடு மாத்திரம் நிறுத்தப்படாம அவனுடைய சாட்சி அங்க என்ன பண்ணுது? இப்படி அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே அவனுக்கு இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே சத்ருவன் என்ன பண்றான்? மாத்துறான்.
நீ இங்க இருந்தாதான் உண்மையா இருப்பியா? சிலருக்கு அப்பா வீட்டுல இருந்தா மட்டும்தான் உண்மை வரும். சிலருக்கு வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், உண்மை வரும். சிலருக்கு வெளியில போனா மட்டும்தான் என்ன பண்ணும் உண்மை. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில தகப்பனோடு இருக்கிறப்ப உண்மையை பேசினா, இப்ப அவனை வெளியே கொண்டு போறாங்க, அவன் அங்கேயும் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறான், உண்மை உள்ள மனுஷனா தான் இருக்கிறான். இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அவனுக்கு மீதம் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் தின்று எடுத்ததுக்கு அப்புறமா அவன் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறான், உண்மை உள்ளவனா தான் இருக்கிறான். அதனாலதான் யோவேல் 2:25 வாசிங்க இப்ப. ம் 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 ஸ்தோத்திரம். இப்ப இதே யோவேலின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தின் 4-5 வசனங்களை பார்க்கிறோம். எல்லாமே அழித்து போடப்பட்டுச்சு. யோசேப்புடைய முந்தின வாழ்க்கையில எல்லாமே அழித்து போடப்பட்டுச்சு. அவனுக்கு எதுவுமே மீதம் இல்ல. நல்ல வஸ்திரம் இல்ல, நல்ல குடும்பம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல உடை கிடையாது, நல்ல உறக்கம் கிடையாது, நல்ல வீடு கிடையாது. எல்லாவற்றையும் இழந்தவனாக யோசேப்பு நிக்கிறான். ஆனா அதே யோசேப்புக்கு அதையே தேவன் நன்மையாக என்ன பண்றாரு, முடிய பண்ணுகிறார். எப்படி நன்மையாக முடிய பண்ணுகிறாரு? இங்க யோவேல் 2:25 சொல்லுகிறது, கடைசி வார்த்தை, பச்சித்த வருஷங்களின் விளைவை. எப்படி விளைவை? நீ இதுவரைக்கும் சந்தித்து வந்த எல்லா விளைவையும் என்ன பண்ணுவேன், மாற்றி நன்மையாக திரும்ப என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் உத்தமத்திற்கு நான் திரும்ப வேண்டும், உத்தமத்திலே நிற்க வேண்டும், என் உண்மையில், என் உத்தமத்தில். நாம் யாரிடத்தில் உண்மை உத்தமமாக இருக்கிறோமோ இல்லையோ, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உண்மையுள்ள மனுஷர்களா இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒருவன் செயல்படுவன் என்று சொன்னால் அதை அவர் என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். நாம் எல்லோருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் என்ன பண்ணுது, இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நாம் அதை சரியாக புரிந்து கொண்டு அவரை துக்கப்படுத்தாமல் அதை புரிந்து கொண்டு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையுள்ள மனுஷர்களா இருப்போம்னு சொன்னா அதை நன்மையாக என்ன பண்ணுவார், முடிய பண்ணுவார். வீட்டில் ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு, பாஸ்டர் கிட்ட ஒரு பேச்சு, மறுபடியும் இன்னொருத்தட்ட ஒரு பேச்சு, மறுபடியும் இன்னொருத்தட்ட ஒரு பேச்சு. ஒரே விஷயத்தை எத்தனை பேச்சா பேசுவாங்க? 30,000 பேச்சா பேசுவாங்க. ஒரே விஷயம், ஒரே வார்த்தை, ஒரே சம்பவம். ஆனா பேச்சுடைய வார்த்தையின் அடைமொழி மட்டும் என்ன பண்ணும், மாறிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட மனுஷங்களை வேதம் எப்படி சொல்லுது? அவன் உண்மையற்றவன். உண்மையற்றவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்கு தகுதியற்றவன், அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவன், அவன் தேவனுடைய வழிநடத்துவதற்கு தகுதியற்றவன், அவன் தேவனுடைய பராமரிப்புக்கு தகுதியற்றவன். யாரு? உண்மை இல்லாதவர்கள். உண்மை உள்ளவனே பரிபூர்ண ஆசிரியர் என்ற உண்மை இல்லாதவனுக்கோ ஒரு நன்மை என்ன பண்ணாது, வராது. அப்ப எனக்கு அதை தேவன் நன்மையா மாற்றின என்ன பண்ணணும்? கடந்த 6 மாசமோ 6 வருஷமோ சில காலங்களா சில விஷயங்களை மாறுமா மாறாதா மாறுமா மாறாதான்னா சில விஷயங்கள் மாறணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு விட்டு கொடுத்து உண்மையான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு தீமையானதை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப யோசேப்பு தனக்கு ஏற்பட்ட எல்லாவற்றிலும் உத்தமனாய் இருந்தான். அந்த உத்தமம் என்பது நான் சொன்னது போலதான், குடும்பத்திலும் வெளியிலும் தேவனுக்கும். நாம் இவர்கள் மூவருக்கும் உண்மையாக இருப்போம்னா நிச்சயமா தேவன் நம்ம என்ன பண்ணுவார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். முதல் விஷயம், யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு நடந்த தீமையான எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவதற்கு என்ன ரகசியம்? அவன் தன் உண்மையிலே நிலைத்திருந்தான். இரண்டாவது, யோசேப்புக்கு தேவன் நன்மையாக மாற்றுவதற்கு என்ன காரணம்? யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைக்கும் தேவன் நன்மையா மாற்றுவதற்கு அடுத்த ஒரு காரணம், அவன் தன் வாழ்க்கையை பாவத்திற்கு விட்டு கொடுக்கவில்லை. அவன் தன் வாழ்க்கையை பாவத்திற்கு விட்டு கொடுக்கவில்லை. யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பாவத்துக்கு விட்டு கொடுக்கிறோமோ, பாவத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில என்ன உண்டாகாது? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சந்தோஷம். யாருடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்காதுன்னா யாருடைய வாழ்க்கையில பாவத்துக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். பாவத்திற்கு விட்டு கொடுக்கப்பட்டவுடைய வாழ்க்கையில என்னதான் உண்டாகுமா?
பாவத்தின் சம்பளம் அதுதான் உண்டாகும். நான் என் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டு கொடுக்காமல், பாவ பழக்க வழக்கங்களுக்கு விட்டு கொடுக்காமல், பாவ செயல்களுக்கு விட்டு கொடுக்காமல் என் உத்தமத்தை காத்துக் கொள்வேனாகில். யோசேப்புக்குடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வருகிறேன். போத்திபாவின் இடத்தில் அவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டுச்சு. போத்திபாவின் இடத்தில் அவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வாசல் தீமையான வாசல் இல்ல. அது என்ன, எப்படிப்பட்ட வாசல்? அது பாவத்தின் வாசல். அது பாவத்தின் வாசல். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு கூட அருமையான ஒரு பாடல் ஒன்று படிச்சாங்க, வாசல்களை திறப்பவரேன்னு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு காரியம் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா ஆண்டவரே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா? இப்ப யோசேப்புக்கு கடந்த 15 வருஷமா அல்லது 10 வருஷமா இப்ப அவன் யாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறான்? கவனிக்கிறீங்களா? இல்ல கவனிப்பது போல பராக்க பாக்குறீங்களா? சரி, இப்ப யோசேப்பு கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக யாருக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? போர்த்திபா கிட்ட. போர்த்திபாவின் அரண்மனைக்குள்ளதான் அவன் யாரா இருக்கிறான்? வேலையாளனா இருக்கிறான். இப்ப வேலையாளனுக்குள்ள என்ன ஓடும்? இப்ப இந்த இடத்துல நான் அடிமையா இருக்கிறேன்னா, இந்த அடிமையானவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? விடுதலை. அடிமையானவனுக்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன? விடுதலை. அந்த விடுதலை எப்படி வந்தாலும் பரவாயில்ல. அந்த விடுதலை, உதாரணமா அதற்கு முந்தின வசனத்துக்கு நான் அதுக்கு அடுத்த காரியத்து சம்பவத்துக்கு வரேன். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டான். சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்ட யோசேப்பு எப்படியாவது என்ன ஆகணும்? விடுதலை ஆகுன்ற எண்ணத்தோட அவன் இருந்தான் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் அங்கு இருந்த அப்பஞ்சுடுறவனுக்கும் அப்ப கூட தூக்குறவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? உதவி செஞ்சிருக்கிறான். அந்த உதவி நிமித்தம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும். ஸோ அவனுக்கு வாசல் திறக்கணும், எப்படியாவது வெளியில போயிடணும். இப்போ யோசேப்புக்கு போத்திபாவின் வீட்டில் இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணி திரும்பி போயிடணும், எப்படியாவது போயிடணும், எப்படியாவது போகணுன்ற இருக்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாசல் திறக்கப்படுது. அவனுடைய ஜெபம் என்ன? நான் இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுன்னு ஒரு வாசல் திறக்கணும். இப்ப அவன் ஜெபத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வாசல் என்ன பண்ணுது? திறக்கு. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிற நேரம் எல்லாம் நமக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் நன்மையா தீமையான்னு முதல்ல நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அல்லேலூயா. புரியுதா அதாவது சொல்றது? சந்தோஷம். ஏன்னா எல்லாமே நீங்க பெத்தெடுத்த புள்ளதான். நம்ம மும்பையில இருந்தும், துபாயில இருந்தும், பிரான்ஸ்ல இருந்தும், அபுதாபில இருந்து இன்னைக்கு தான் டெலிவரி பண்ண மாதிரி எல்லாம் அப்படியே என் பிள்ளைக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, முடி இருக்கான்னு பார்த்தா என்ன பண்றது? எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்க தானே. அவங்க தானே திரும்பி வந்திருக்காங்க சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு. அப்படியே ஒரு பார்வை பராக்கு பாக்குறது. என்னதான் அந்த பிள்ளைங்கள தேடுவீங்களோ தெரியல எனக்கு. ஒரு சலசலப்பு ஏற்படுத்திடுறது. மறுபடியும் பிரசங்கத்தை உங்களை கொண்டு வரதுக்குள்ள எனக்கு படாத பாடாயிருது. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். இப்ப யோசேப்புடையதான தப்பி செல்வதற்கு அவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுது. அந்த வாசலை பார்த்த யோசேப்புக்கு ஒரு எண்ணம் வருது. இது என்ன வாசல்? பாவத்தின் வாசல். நெகேமியா கட்டின அலங்கத்துல 12 வாசல் இருந்துச்சு. இது 13வது வாசல். என்ன வாசல் தெரியுமா? பாவத்தின் வாசல். இந்த வாசல் யாருக்கு திறந்துச்சு? முதல்ல ஏவாளுக்கு திறந்துச்சு பாவத்தின் வாசல். இந்த பாவத்தின் வாசல் ஏவாளுக்கு திறந்தோன்னு ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த வாசல்ல பிரவேசிட்டாங்க. அதை நிதானிக்க தெரியல. சிம்சோனுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டுச்சு, நிதானிக்க தெரியல. ஆனா யோசேப்புக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டுச்சு, அவன் நிதானிக்கிறான். யார் தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது என்ற விஷயத்துல நிதானமா இருக்கிறார்களோ, கண்ணும் கருத்துமா இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தீமையான அதை நன்மையாக என்ன பண்ணுவார்? முடிய பண்ணுவார். எனக்கு வாசல் கிடைக்குதுன்னு கிடைச்ச வாசல் எல்லாம் பூந்து என்ன பண்ணக்கூடாது? வந்துடக்கூடாது. நமக்கான வாசல் எது என்பதை நிதானித்து நிற்கணும். அதே வாசல் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? அவனுக்கு திறந்துச்சு.
போத்திபாவின் மனைவி கிட்ட திறந்த வாசலுக்குள்ள அவர் பிரவேசிக்கல. ஆனா ராஜாவிடத்திலிருந்து திறக்கப்பட்ட வாசலுக்கு அவர் என்ன பண்ணாரு? பிரவேசித்தார். நமக்கு முன்பாக திறக்கப்படுகிற வாசலை நாம் எப்பொழுதும் நிதானிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்கணும். ஜெபத்திலேயே அதை புரிந்து கொள்ளணும். நான் போகிற பாதை சரிதானா? என் ஆசீர்வாதத்தின் பாதை சரிதானா? அநேகருடைய ஆசீர்வாதத்தின் பாதையை நம்ம கொஞ்சம் நிதானித்து சோதித்து அறியணும். நான் ஆசீர்வதிக்கப்படுகிற பாதை சரியா தவறா? அல்லேலூயா. ஏன்னா அநேக நேரங்கள்ல நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். ஆனா அது வந்த பாதை சரியா தவறா நமக்கு தெரியாது. வந்ததை அள்ளி வாயில போட்டு என்ன பண்ணிடுறது? அது நல்லதா கெட்டதா, புழு வச்சதா புழு வைக்காததா, பழசா புதுசா, கெட்டதா கெடாதான்னா பாக்குறத, கிடைச்சோடனே அடவக்குன்னு தூக்கி என்ன பண்ணிடுறது? வாயில போட்டுறது. நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதையும் சோதித்து அறிந்து பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் அது தீமையா இருந்தாலும் தேவன் நன்மையா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். போத்திபா கிட்ட அவனுக்கு ஒரு நல்ல அனுகூலம் கிடைச்சிச்சு. அடுத்த தலையாரியா யாரு மாறலாம்? யோசேப்பு மாறலாம். ஏன்னா போத்திபாவுடையதான காரியங்கள் எல்லாம் இவனுக்கு வரலாம். ஏன்னா போத்திபா ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் பொண்டாடியை தவிர உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்றேன்? அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு. இப்ப அதுவும் போச்சுன்னா அந்த ஆளுக்கு வீட்டுல என்ன வேலை இருக்கு? அல்லேலூயா. அதுவும் போச்சு, அந்த ஆளுக்கு வீட்டுல என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட வாசல் திறக்கப்படும் பொழுது யோசேப்பு அந்த வாசலை பார்க்கிறாரு. இது எனக்கான வாசல் கிடையாது, இது என் தேவனுக்கு திறந்த வாசல் கிடையாது. நல்ல தரிசனம் உடையவர்கள், நல்ல தாகம் உடையவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு அந்த பார்வை நிச்சயமாய் இருக்கும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் இருக்கு தெரியும் தானே? யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருக்கு தெரியும் தானே? அந்த தரிசனத்தை அவன் சுமந்து கொண்டே இருக்கிறான். தரிசனத்தை சுமந்தவனுக்கு வாசல் திறக்குகிறது. இது நல்ல வாசலாச்சே, பிரவேசிச்சதெல்லாம் நினைக்கிறப்ப அந்த சுமந்தவன், தரிசனத்தை சுமந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தவன், அவன் பார்க்கிறான், இது எனக்கான வாசல் கிடையாது. இந்த வாசலுக்குள்ள பிரவேசிச்சனா என் தரிசனம் போச்சு, என் ஆத்துமா போச்சு, நான் காத்து வந்த பரிசுத்தம் போச்சு, என் குடும்பம் போச்சு, எல்லாம் என் வாழ்க்கையே என்னாச்சு? போச்சு. அப்படிங்கிற விஷயத்த யோசேப்பு நிதானித்து பாவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காமல், இன்றைக்கு அநேக விஷயங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கும். இதை செய்தால் நலமாயிருக்கும், அதை செய்தால் நலமாயிருக்கும், இந்த காரியம் செஞ்சா நல்லா இருக்கும், அந்த காரியம் செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா எந்த காரியம் செஞ்சாலும் அது பாவத்தின் வாசலா இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணா செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனா நீங்க போகிற பாதையின் வாசல் யாருடையது? பாவத்தின் வாசலா, தேவனுடைய திறக்கப்பட்ட வாசலா? அல்லேலூயா. பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்துச்சு. அது ஒரு வாசலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அந்த வாசல் வழியா போனதான் பெதஸ்தா என்ன பண்ணும்? கிடைக்கும். வேறு வாசல போனா பெதஸ்தா என்ன பண்ணாரு? வராது. நான் நல்லதை பெற்றுக்கொள்ளணும்னா சரியான வாசலுக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல சில வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே ஸ்தோத்திரம். போதும். அந்த பெதஸ்தா குளம் எங்க இருக்கு? ஆட்டு வாசலுக்கு பக்கத்துல. அந்த வாசலுக்கு பேர் என்ன? ஆட்டு வாசல். இது போல 12 வாசல் என்ன பண்ணுது? நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்க படிக்கிறப்ப 12 வாசல் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பெயர் போடப்பட்டிருக்கும். அந்த 12 வாசல ஒரு வாசல் ஆட்டு வாசலுக்குள்ள போனா மட்டும்தான் வியாதிஸ்தனுக்கு என்ன ஆகும்? வியாதி சுகமாகும். அது போல சரியான வாசலுக்குள்ள பிரவேசித்தா மட்டும்தான் தீமையான காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையாக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். கிடைக்கிற வாசலெல்லாம் பூந்து பார்த்துருவோன்னு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்றால், உலக ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை இருக்கும்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க பல வாசலை பூந்து வந்தாலும் சோர்ந்து போய் தோத்து போவீங்களே தவிர ஜெயித்து வருவதற்கான வாசல் என்ன பண்ணாது?
திறக்காது. உலகத்தான் சொல்லுவான், உலகத்தையும் மனிதர்கள் சொல்லுவாங்க, கிடைக்கிற பக்கத்தெல்லாம் என்ன பண்ணு, போயிட்டு வா, கிடைக்கிற வாசலெல்லாம் போயிட்டு வா. ஏதாவது ஒரு வாசலுக்கு என்ன பண்ண லக்கு இருக்கும். அதே தான் வேதமும் சொல்லுது. உன்னை கிடைக்கிற வாசலெல்லாம் போ, ஆனா அந்த வாசல் பாவத்தின் வாசலா இருந்தா போகாது. அந்த வாசல் உன் ஆத்மாவை கெடுக்கும்னா போகாத. அந்த வாசல் உன் சாட்சியை கெடுக்கும்னா அந்த வாசல்ல போகாது. மற்றபடி நீ எந்த வாசலையும் என்ன பண்ண, பிரவேசி. எல்லாத்துலயும் போயிட்டு வா, எல்லாத்தோட நெருக்கமா இரு, எல்லாருடைய சிநேகமா இரு. அந்த சிநேகத்தின் வாசல் பாவத்தை கத்துக் கொடுக்கறது, அது உள்ள போகாது. அந்த உறவின் வாசல் உன்னை தீமை செய்ய வைக்காத, அந்த வாசலுக்குள்ள போகாது. அப்படி போனா என் வாழ்க்கையில தீமை மட்டுமே இருக்குமே தவிர தீமை நன்மையாக என்ன பண்ணாது, மாறாது. யோசேப்பை போல நல்ல வாசல் எதுவோ அதில் மாத்திரம் நாம் பிரவேசித்தோம் என்றால், பாவத்திற்கு நம் வாழ்க்கையை விட்டு கொடுக்காமல், பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அடகு வைக்காமல், சொல்ல போன அடகு வைக்காமல், அந்த வாசல்ல போயிருந்தா யோசேப்புடைய வாழ்க்கை போத்திபையன் மனைவிக்கு என்ன இருக்கும், அடமானமா மாறி இருக்கும். ஒண்ணு அவ சாகுற வரைக்கும் இவன் அமைதியா இருக்கணும், இல்ல இவன் சாகுற வரைக்கும் அவ அமைதியா இருக்கும். இவன் திறந்தா அவ பேரு கெட்டு போகும், அவ வாய திறந்தா இவன் பேரு கெட்டு போகும். அப்ப ஸ்தோத்திரம், அடமானமா போய் வாழ்றதை விட அடிமையா கூட என்ன பண்ணிடலாம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு அடமானமா வாழ்றதை விட அடிமை என்கிற வாழ்க்கையை கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் ராஜாவா வாழணும் வாழ்க்கை அடமானம் வைக்கிறது தப்பு. ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்குறதுக்கு நம்மளுடைய சொந்த பொருளை கொண்டு போய் என்ன பண்றோம், அல்லேலூயா. உலகத்தின் பொருளை வாங்குறதுக்கு சொந்த பொருளை கொண்டு போய் என்ன பண்றோம், சொந்த பொருளை அடமானம் வச்சா ஓசில உலகத்துல இருக்க ஒரு பொருளை வாங்கணும். நம்முடைய சொந்த ஆத்மாவை அடமான வச்சா போய் பிசாசிட்ட போய் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். நம் சொந்த பரிசுத்த வாழ்க்கை அடமான வச்சா அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும். என் பரிசுத்தமான வாழ்க்கை அடமான வைக்கிற இடத்துல அதுக்கு நான் என் ஜீவனை என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிடலாம். யோசேப்பு அதுல உத்தமனா இருந்தார். தன் வாழ்க்கையை எங்கேயும் அடமான வைக்கல, தன் வாழ்க்கைய யார்ட்டையும் அடமானமா கொடுக்கல, அடமானமா வைக்கல. அப்ப யோசேப்பு எந்த பொண்ணுகிட்டையும் தன் மனசை அடமானமா கொடுக்கல, எந்த பொண்ணோட மனசை அடமானமா வாங்கல, தன் உத்தமத்திலேயே நிலைத்திருந்தான். நான் அடமானமா கொடுத்துட்டா என் உத்தமம் போச்சு, நான் அடமானமா நானே போயிட்டேன்னா என் வாழ்க்கையே போச்சு. தீமையான எதையும் என் வாழ்க்கையில நன்மையா என்ன பண்ணாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது விஷயம், பாவத்திற்கு நம்மை அடமானமாக வைக்க கொஞ்ச நாள் அப்புறம் வந்துடலாம். இந்த அடமானங்கிறது அதுதானே, கொஞ்ச நாள் அப்புறம் மீட்டரலாம். நம்ம நினைப்போம், சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ஜெபம் பண்ணி சரியாயிடலாம். இது மாதிரி எத்தனை பேர் சொல்லி எத்தனை பேர் சரியாயிருக்கீங்க? இன்னைக்கு தானே, நாளைக்கு சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் தான், நைட்டு உபவாசம் போட்டு நான் சரி பண்ணிடுறேன், பரிசுத்தமாயிறேன் நினைச்சு இன்ன வரைக்கும் அதே வாழ்க்கையில வாழ்றது எத்தனை பேர்? அடமானமா போயிட்டா அது மூழ்கிதான் போகுமே தவிர மீண்டு வந்ததுன்னா அது லட்சத்துல ஒருத்தன். அது தாவீதை போல யாராவது ஒருத்தர் தான். தாவீது ஒருத்தர் தான் அடமானமா போய் மூழ்காம வெளியே வந்த ஒரு மனுஷன். ஆனா அதே வாலிபனை குறிச்சு நீதிமொழிகள் சொல்லுகிறது, அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு சொல்றது. அதே வேதம் சொல்கிறது, சிம்சனுடைய தலைமையராக சிறைக்கப்பட்டு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் தூண்ல கட்டப்பட்டு அவனுடைய மரணத்தின் கடைசி நிமிடங்கள் அவமானமாய் மாறியதுன்னு யார் தான் சொல்றா? அதே வேதாகமம் தான் சொல்றது. அடமானமாய் போனவன் மூழ்கினானே தவிர 100 ஒருவன் தான் பிழைத்தான். அல்லேலூயா. அதனால சரி, நம்மளும் தாவீதை போல அடமானமா போயிட்டு திரும்பி வந்தாலும் நினைச்சா கிருபை இருந்தா போச்சு, கிருபை இல்லைன்னா சிம்சோனை போலவோ இந்த மாதிரிதான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மாறி போற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது. அதனால தீமையான அதை நன்மையாக மாற்றணும்னா ஒன்று, என் வாழ்க்கை உத்தமத்திலேயே இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி உண்மையான வார்த்தையை பேசணும், உண்மையாகவே இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும்.
வேற யாருக்கு உண்மையா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாராவது ஒரு வாரிசு அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. அதே போலதான் கணவனும் மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு நண்பர்களுக்கு உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையா இருந்து அவனா குடும்பம் நடத்த போறான், அந்த அம்மாவுக்கு உண்மையா இருந்து அந்த அம்மாவுக்கு குடும்பம் நடத்த போகுது. குடும்பம் நடத்த நீங்க 2 பேரும் உண்மையானாக்க அந்த குடும்பத்துக்கான அர்த்தம் என்ன? அப்ப ஸ்தோத்திரம், நாம் உண்மை என்ன பண்ணணும்? உண்மையாவே இருப்போம். என்ன நடந்தாலும் சரி, மனைவி கணவன்கிட்ட உண்மையை சொல்லுங்க, கணவன் மனைவி கிட்ட உண்மையை சொல்லுங்க, மீதி அவங்க பார்த்துக்குவாங்க. கணவன் தப்பு பண்ணியிருந்தாலும் மனைவி காப்பாற்றுவாங்க, மனைவியே தப்பு பண்ணாலும் கணவன் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அதை சரண்டர் ஆயிட்டோமே, உண்மையை ஒத்துக்கிட்டோமே, இதுக்கு மேல சொல்லாம விட்டியேன்னு கேட்கறதாங்க ஒண்ணுமே. ஏன்னா எல்லா கணவரும் எல்லா மனைவியும் சொல்ற கடைசி வார்த்தை, நீ அப்பவே சொல்லியிருந்தனா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. அதனாலதான் அதை அப்பவே சொல்லிருங்க. அது அப்புறமா நல்ல நாள் பிற நாள் பார்த்து கறி கஞ்சி ஆக்கி போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கே சொல்லிருங்க. அந்த உண்மை நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அந்த உண்மை குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அந்த உண்மை குடும்பத்தை பெருக பண்ணும். அந்த உண்மை குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும். அந்த உண்மை குடும்பம் எவ்வளவு அடித்தட்டில் போனாலும் அந்த உண்மை அந்த குடும்பத்தை மீண்டும் மேலே உயர்த்தி என்ன பண்ணுவோம்? கொண்டு வரும். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒரு அற்பமான பாவத்துக்காக அடமானம் வச்சிடாது. அடமானம் வச்சீங்க, இது இரண்டையும் யோசேப்பு தன் வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாய் வைத்திருந்தார். என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையை நான் போத்திபாவின் மனைவிக்கு என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். நான் உத்தமத்துல நின்னால் நிப்பனே தவிர நான் மற்றவங்களை அஞ்சி என்ன பண்ண மாட்டேன்? வாழ மாட்டேன். நான் செய்தது தவறுன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் தேவஸ்தானத்துல போய் முறையிட்டு என் உத்தமத்தை மீட்டு கொண்டு என் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேனே தவிர என் கூடாரத்தை விழுந்து போக நான் என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். அப்பதான் அந்த விழுந்து போகிற அதை விழாமல் நன்மையாக தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், அரித்து போடப்பட்ட அனைத்தையும் மீண்டும் நன்மையாக பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு வாசல், அது தேவன் நமக்காய் திறக்கிற அந்த ரட்சிப்பின் வாசல், பாவம் மன்னிப்பு வாசல். அதற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்மை மீட்டெடுக்க, நம்மை உயர்த்தி வைக்க நாம் ஆராதிக்கிற நம் தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். போத்திபாவின் வாசலுக்குள் நுழையாதவன் ராஜாவின் வாசலுக்குள் நுழைந்தான். அது போல போத்திபாவே எத்தனையோ விசை யோசேப்பு கிட்ட சில விஷயங்களை கொடுத்திருக்கலாம், சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் அவன் உடன்படலை. எல்லாவற்றுக்கும் பொறுமையாக, என்னுடைய வாசல் எது, என்னுடைய தரிசனம் எது, எனக்கு கொடுக்கிறதான அந்த நன்மையான காரியம் எது, அதை நான் புரிந்து கொண்டு அதன் வாசலில் பிரவேசிக்கும் பொழுது அதனால் எனக்கு நன்மை உண்டாக தேவன் உதவி செய்வார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தீமையானதை நன்மையாக மாற்றணும்னா உத்தமத்தையும் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பாவத்திற்கு விட்டு கொடுக்காமலும் இருக்கும் பொழுது நம்மையும் தேவன் யோசேப்பை போல கனிதரும் செடியாக என்ன பண்ணுவார்? வளர வைப்பார். அல்லேலூயா. யோசேப்பு யாரு? அவன் கனிதரும் செடி. அந்த செடி என்பது யாருக்கு உண்மையா இருக்கணும்? மண்ணுக்கும் தன்னை நட்ட மனுஷனுக்கும் அது உண்மையா இருந்தாதான் அது கனி உள்ளதா இருக்கும். அந்த கனி உள்ள மரம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா என்ன பண்ணும்? அந்த கனி உள்ள மரம் அநேகரை இணைக்கக்கூடியதா என்ன பண்ணும்? இருக்கும். ஏன்னா ஒரு கொடி அனைத்து இடங்களுக்கும் படர்ந்து தன்னுடைய பசுமை என்ன பண்ணும்? காண்பிக்கும். தனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட கொடி படர்ந்து போய் அதனுடைய பலன் என்ன பண்ணும்? கொடுத்து வரும். இந்த கொடி வீட்டுலலாம் போட்டிருப்போம், நம்ம வீட்டில் பாவக்காய் கொடி போட்டிருப்போம், அது பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணும்? பாவக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் கொடி, எல்லா இடத்துக்கும் படரும். வச்சவனுக்கு மாத்திரம் இல்லை, வைக்காதவனுக்கும், வெறுத்தவனுக்கும், அள வைத்தவனுக்கும், நம்மை தீமையான வார்த்தையில சுட்டி காட்டினவனுக்கும் இந்த கொடியானது நன்மையை கொடுக்கணும். அதுதான் உத்தமமான உண்மையான காரியத்தை செய்கிற யோசேப்பு. நமக்கு தண்ணி ஊத்துனவங்க மட்டும் இந்த கொடி என்ன பண்ணாது? இந்த மாமரம் கொய்யா மரம் மாதிரி காய் கொடுக்காது.
தண்ணி ஊத்துனாதான் அது காய் காய்க்கும். ஆனா அந்த கொடி அப்படியே இல்லை. இங்க தண்ணி ஊத்துனாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அது போல யோசேப்பை போல கனிதரும் செடியாக நம்முடைய வாழ்க்கையின் தீமையான காரியங்கள் நன்மையா மாறணும்னா நாமும் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை மற்ற யாருக்கும் விட்டு கொடுக்காமல் வாழும் பொழுது தேவன் நம்மையும் இப்படிப்பட்ட நன்மைக்கு நேராக என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.